ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வக்பு திருத்த சட்டம் நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கும் வந்துள்ளது. புதிய வக்பு சட்டத்தை எதிர்த்து சில நாட்களுக்கு முன் மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் முஸ்லிம்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊர்வலமாக வந்த போராட்டக்காரர்கள் போக்குவரத்து அதிகம் காணப்படும் முக்கிய சாலை ஒன்றை மறிக்க முயற்சி செய்தனர். ஏற்கனவே பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டு இருந்த போலீசார் போராட்டக்காரர்களை மறியல் செய்ய விடாமல் தடுத்தனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு பயங்கர கலவரமாக வெடித்தது. போலீசாரை போராட்டக்காரர்கள் தாக்க ஆரம்பித்தனர். சரமாரியாக கற்களை வீசினர். ரோட்டில் நின்ற கார், பைக்குகளுக்கு தீ வைத்ததால் பதற்றம் தொற்றியது. கலவரக்காரர்களை விரட்டியடிக்க போலீசார் தடியடி நடத்தினர். அந்த இடமே கலவரக்காடாக மாறியது. வன்முறையில் 15 போலீசார் காயமடைந்துள்ளனர். அரசு வாகனங்கள், ரயில்வே அலுவலகம், போலீஸ் சோதனை சாவடிகள், கடைகள் உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்டதுடன் தீ வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் வக்பு சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் எங்களின் நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக எடுத்து கூறியுள்ளோம். இச்சட்டத்தினை நாங்கள் ஆதரிக்கவில்லை. மேற்கு வங்க மாநிலத்தில் அமல்படுத்த போவதும் கிடையாது. பிறகு வன்முறையே நடக்கிறது. அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் என அனைத்து மக்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தின் பெயரால் எந்த அநீதியான நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம். அனைத்து மனித உயிர்களும் விலை மதிப்பற்றது. அரசியலுக்காக கலவரத்தை தூண்டிவிடாதீர்கள். கலவரத்தை தூண்டுபவர்கள் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கிறார்கள் என தனது அறிக்கையில் மம்தா கூறியுள்ளார். இந்த கலவரத்திற்கு முதல்வர் மம்தா தான் காரணம் என்று பாஜக ஐடி விங்கின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அமித் மால்வியா சாடினார். முர்ஷிதாபாத்தில் வெடித்த கலவரத்திற்கு மம்தா தான் முழுக்க காரணம். பின்னால் இருந்து போராட்டத்தை தூண்டிவிட்டது அவர்தான். அவரது பேச்சுதான் இவ்வளவு பெரிய கலவரத்திற்கு காரணம். இதே முர்ஷிதாபாத்தில் இந்துக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக கலவரங்கள் நடக்கின்றன. முஸ்லிம்களை திருப்திப்படுத்த மம்தா எடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கு வங்கத்தையே அழிவு பாதைக்கு கொண்டு சென்றுவிடும் என அமித் மால்வியா குற்றம் சாட்டினார்.